குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் உச்சி மாநாடு அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. பிரதமர் மோடி மாநாட்டில் கலந்து கொண்டார். 2025 குவாட் மாநாட்டை இந்தியாவில் நடத்த மாநாட்டில் முடிவானது. பிரதமர் மோடியின் 2வது நாள் அமெரிக்க பயணத்தில் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்களின் தலைவர்களுடனான சந்திப்பு நியூயார்க் நகரில் நடைபெற்றது. IBM முதன்மை செயல் அதிகாரி அரவிந்த் கிருஷ்ணா, கூகுள் முதன்மை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, அடோப் முதன்மை செயல் அதிகாரி சாந்தனு நாராயண் உள்ளிட்ட முக்கிய தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள், பிரதிநிதிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எலக்ட்ரானிக்ஸ், பயோடெக்னாலஜி தொழில்துறைகளில் இந்தியாவில் உள்ள எதிர்கால வாய்ப்புகள் குறித்து அவர்களுடன் மோடி கலந்துரையாடினார். சந்திப்பு பற்றி மோடி கூறுகையில், தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட விஷயங்கள் பற்றி பேசினேன். அமெரிக்க தொழில்துறை தலைவர்கள் இந்தியா மீது கொண்டுள்ள அபரிமிதமான நம்பிக்கையை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். பிரதமரை சந்தித்த பிறகு கூகுள் நிறுவன முதன்மை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை கூறியதாவது: மக்களுக்கு நன்மை தரும் வகையில் இந்தியாவை எப்படி மாற்றுவது என்பது குறித்தே பிரதமர் மோடியின் சிந்தனை உள்ளது. இந்திய மக்களுக்கு பயன்படும் வகையில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி தர வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். இந்தியாவுடன் சேர்ந்து செயல்படுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என சுந்தர் பிச்சை கூறினார். Prime Minister has been focused on transforming India with his Digital India vision. He pushed us to continue making in India, designing in India. We are proud to now make our Pixel phones manufactured in India. He is really thinking about how AI can transform India in a way that benefits the people of India. He challenged us to think about applications in healthcare, education, agriculture, and he's also thinking about the infrastructure of India.